என் லட்சியத்தை அடையறதுக்கு, என் பழைய தீர்த்துக்கிறதுக்கு ஆதரவா பக்க பலமா ஒரு சக்தி இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு நீ கிடைச்சிட்ட. நீ என் கூட இருந்தா போதும். அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் முறை தெரியாம அழிச்சிருவேன். சரியான நேரத்துல நீ எனக்கு கிடைச்சிருக்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இந்த படம் உங்களுக்கு ஆறுதலா தான் இருக்கும், ஆனா எனக்கு ஞான பலமா இருக்கும். அதனால இதை நானே வச்சுக்கிறேன் ஐயா. நில்லுமா. ஏமா யாருமா நீ? பெரியவர் இல்லாத நேரத்துல உள்ள இருந்து வெளியில வர? நான் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவம்மா. உன்னை பார்த்தா பணக்கார விட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த பிச்சைக்காரருக்கு வேண்டப்பட்டவங்கிற? அம்மா ஒன்னும் புரியலையே. அவருக்கு நான் பொண்ணு மாதிரி. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. அவருக்கு அந்த அரண்மனை ஆளுங்களால ஆபத்து இருக்கு. தயவு செஞ்சு அவர் அந்த பக்கம் போகாம இருக்க சொல்லுங்க. வரேம்மா. என்ன பொறுமையா போ. நல்ல கலெக்ஷன் தான். நீ மட்டும் கொஞ்சம் லேட்டா விட்டுருந்தா டபுள் பங்கு கலெக்ஷன் ஆயிருக்கும். நான் சொல்லும் போது விட்டுருந்தேன்னா பாம்பு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும்ல. சொதப்பி விட்டே நீ. அப்பா இப்படி எல்லா இடத்துலயும் நம்ம கிட்ட இருக்கிற பாம்பை இதே மாதிரி விட்டு அது நீ பிடிச்ச மாதிரி காட்டி காசு சம்பாதிக்கிறியே, அந்த இடத்துல உண்மையாவே இருக்கிற பாம்பு நாம வந்ததுக்கு அப்புறம் வந்தா என்னப்பா ஆகும்? போடா கேன பயலுக்கு பிறந்த கிறுக்கு பயமானே. யார் அவன்? டேய், நான் ஊதுன ஊதுக்கு ஒருவேளை அங்க பாம்பு இருந்திருந்தா வெளியே வந்திருக்கணும். வெளியே வரலன்னா அப்ப எந்த இடத்துலயுமே பாம்பு இல்லைன்னு அர்த்தம். நந்தினிய பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அதனாலதான் நம்ம பொழப்பு வீணாயிடக்கூடாதுன்னு நம்ம பாம்பையே உள்ள விட்டு அதே பாம்பை திருப்பி பிடிச்சேன். ஒருவேளை நம்ம வந்ததுக்கு அப்புறம் அந்த பாம்பு திருப்பி வந்துருச்சுன்னு வச்சுக்க, யாருக்கும் சந்தேகம் வராது. ஏன்னா கேட்டாங்கன்னா அது அப்பா பாம்பு, இது சித்தப்பா பாம்பு, இது அக்கா பாம்பு, இது பேத்தி பாம்புன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். பாம்புக்கு என்ன ஆதார் அட்டையா கொடுத்து டெஸ்ட் பண்ண போறாங்க? பாம்பு தானே. பாம்புக்கும் மக்களுக்கும் பயம் இருக்கிற வரைக்கும் பணத்துக்கு நமக்கு கவலை இல்லை. ஒரே பாம்பு வச்சு எப்படி ஓபி அடிக்கிறதுன்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். டேய், அதனாலதான்டா ஒப்பனுக்கு மீட்ரு மனோகர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்பனை போலயே பிள்ளையும் தப்பாம மீட்டர்ல கெட்டிக்காரன்னு இருக்கணும். சரியா? நீ இந்த ஒரு பாம்பு வச்சே பொல போட்டிட்டு இருக்க. உன் காலத்துக்கு அப்புறம் இந்த பாம்பு ஒன்னோடய போயிடும். அதனால சீக்கிரம் இந்த பாம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குட்டி போட ஏற்பாடு பண்ணுப்பா. சீக்கிரமாவே ஏற்பாடு பண்றேன்டா என் மவனே. ரவி, ஹலோ, சொல்லு ரவி. இப்பதான் ஒரு அசைன்மெண்ட் முடிஞ்சு, இந்த ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். டேய், சொல்லுங்கப்பா. ரவி ஒரு இடத்துல பாம்பு பிடிக்க வர சொல்லிருக்கான். அங்கேயாவது நான் சொல்ற டைம்ல தான் பாம்பை விடணும். அதுக்கு முன்னாடி பாம்பை விட்டு சொதப்பி விட்டுறாத. நான் போய் ஆட்டோவை கூட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இங்க உட்காரு. நானும் வரேன்ப்பா. பேசாம போய் உட்கார. போடா. சரிப்பா. புள்ள பூச்சி மாதிரி நய நயனுக்கிட்டு உட்காரு. சரி. வர்ற வரைக்கும் ஒண்ணுக்கு வந்தா கூட உட்கார்ந்த இடத்துல போயிரு. சரிங்கப்பா. கொஞ்சம் வண்டி நிறுத்து. இறங்கு. சிவா,
இந்த டிராயிங்கை பத்தியா? அவன மாதிரியே இல்ல? ஆமா சார். வா. சரிங்க சார். ஏய் விடியா, யோ விடியா, யோ இதுல பாம்பு இருக்கியா, விடியா, யோ, யோ விடியா, இதுல பாம்பு இருக்கியா, யோ கடிச்சு விடியா, யோ அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்க? யோ இதுல பாம்பு இருக்கியா, யோ விடியா, அது விடியா, யோ விடியாங்கற என்ன நடந்துச்சு? அந்த கூடைக்குள்ள இருக்கிறது எனக்கு வேணும். யோ அது பணப்பெட்டி இல்லையா, பாம்பு பெட்டி. பொட்டுன்னு போட்டு தள்ளிடும். இதை வச்சு தான் எங்க பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. போயா அது கூட கூட அது சீக்கிரம். சொல்லு ராஜசேகர். சாமி, நீங்க சொன்ன மாதிரி பாம்பாட்டிய கூட்டிட்டு வந்து அந்த பாம்பை புடிச்சிட்டேன் சாமி. அந்த பாம்பு நந்தினி இல்ல. ഞാൻ അപ്പോഴേ പറഞ്ഞതാ, നീ അത നമ്പല. ഇപ്പൊ എന്നെ നമ്പറിയാ? சாமி, உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? இருந்தாலும் வீட்டுக்குள்ள பாம்புன்னதும் ஒரு பயம் பதட்டம் இருக்கும்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் சாவும் நந்தினியும் ரெண்டும் ஒண்ணு தன்னையா. அப்படி நந்தினி வெளியே வந்தா நீ மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் மேல போக வேண்டியதுதான். ஒருவேளை அந்த நந்தினி வெளியில வந்தா வல்லிய பிரளயமே நடக்கும். ஆனா என் மந்திரக்கட்ட மீறி அவ வெளியே வர வாய்ப்பே இல்லையா. தேவையில்லாம நீ பயப்படாத ராஜசேகர். ഞാൻ എപ്പോഴും ഉൻ കൂടെ இருக்கும். ഞാൻ இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு கெடுதலும் நடக்காது. அருண் கல்யாணத்தப்போ ഞാൻ உன் கையில் போட்ட காப்பு இருக்குல்ல, இருக்கு சாமி. அது உன் கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. ரொம்ப நன்றி சாமி. நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கேட்டதும் என் உடம்புல ஒரு யானை பலம் வந்துருச்சு. இனிமே தேவையில்லாம பயப்பட மாட்டேன். நல்லது. நாளைக்கு பௌர்ணமி பூஜைக்கு வரல, அப்போ புத்துக்கு ஒரு நாகதோஷ நிவர்த்தி பூஜை பண்ணிடலாம். ஏன்னா வந்தது நந்தினி இல்லைனாலும் வீட்டுக்குள்ள நாக வந்துட்டு போயிருக்கல, அதுக்கு தான் இந்த பூஜை. ஆமா, அருணுக்கும் கங்காவுக்கும் தாம்பத்தியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? அது வந்து சாமி, நல்லபடியா முடிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியா? அதுக்குல்ல ராஜசேகர், இந்த நாகதோஷ நிவர்த்தி பூஜைய கன்னி பொண்ணு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அது நமக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். அதுக்கு தான் கேக்குறேன் ராஜசேகர். அவங்க தாம்பத்தியம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சான்னு அவங்கள கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா கங்காவை என்கிட்ட பேச சொல்லு. சரி சாமி. அக்கா, என்னப்பா? இங்க வா. வாக்கா.
கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? கல்யாணத்தை தான் நீ நல்லபடியா நடத்தி வச்சிட்டி, அப்புறம் என்ன? அது இல்லக்கா, அப்புறம் அருணுக்கும் கங்காவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? சந்தேகம் இல்லக்கா, கங்கா மறுபடியும் புத்துக்கு பூஜை பண்ணணும்னா அவ கன்னி பொண்ணா இருக்க கூடாதுல்ல, அதான். நீ அழுத்தி அழுத்தி கேக்குறத பார்த்தா எனக்கே டவுட் வருதே. முதல் நாள் அவன் மாத்திரை போட்டு தூங்கிட்டான், 2ஆம் நாள் இவளுக்கு மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சுட்டான். இது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியலையே. ஓ, அதனாலதான்க்கா உன்கிட்ட சொல்றேன், கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுக்கா. நான் போய் அவகிட்ட, என்னப்பா நான் கல்யாணம் ஆகாதோ பேச்சுலர் கேர்டு, என்ன போய் இதெல்லாம் பின்ன நான் போய் கேட்க முடியுமா? நீ வேற. அக்கா, நீ தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி. கங்கா கிட்ட போய் நைஸா கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்லுக்கா. ஓகா ஓகா. கங்கா, கங்கா. கங்கா, சொல்லுங்கம்மா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? கேளுங்க. காலையில தலைக்கு குளிச்சியா? குளிச்சனே. நீ குளிச்சத கேட்கல, தலைக்கு குளிச்சியான்னு கேக்குறேன். நானும் அதுதாம்மா சொன்னேன், தலைக்கு தான் குளிச்சேன். அப்படியா? சரி சரி சரி. என்னம்மா இவ்ளோ நாளா கேட்காம இன்னைக்கு வந்து கேக்குறீங்க? என்னம்மா, நான் சின்ன வயசுல இருந்தே தினமும் தலைக்கு குளிச்சுட்டு தானே இருக்கேன். என்னடி சொல்ற? ஆமாமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட தலைக்கு குளிச்சிருவேன். யார் சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன். ஏன்னா தலைக்கு குளிக்கலனா எனக்கு குளிச்ச மாதிரியே இருக்காதுமா. நான் என்ன அர்த்தத்துல கேக்குறேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. வேலைக்காரிகிட்ட போய் என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு போற. ஏய் நில்லடி. அம்மா இங்க வா. என்னம்மா? கங்கா உங்ககிட்ட என்னமோ குசு குசுன்னு சொன்னாலே, என்ன அது? இது உடம்பு வலிக்கு முருங்கைக்காய் சூப் வச்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. முருங்கைக்காய் சூப்பா? ஆமாமா. அடி கள்ளி, என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு உங்ககிட்ட முருங்கைக்காய் சூப்பு கேக்குறாளா? நம்ம பையன் அருண் யமகாதகனா இருக்கானே, பொண்டாட்டியே முருங்கைக்காய் சூப்பு குடிக்க வச்சுட்டானே. ஏய், நீ போய் முதல்ல சூப் ரெடி பண்ணி கொண்டா போ. உங்களுக்கு எதுக்கு முருங்கைக்காய் சூப்பு? நான் குடிக்கிறதுக்கு இல்லடி, கங்காவுக்கு என் கையால தான் சூப்பு குடுக்கணும். போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. கங்கா இன்னைக்கு நல்லா மாட்டினா. வரட்டும், சூப்பு வரட்டும் வரட்டும். அப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கங்கா அம்மா, இந்த முருங்கைக்காய் சூப். ஐயோ அம்மா, நீங்க எதுக்குமா இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? பரவாயில்லம்மா, இருக்கட்டும், உட்காரு. ஆமா, இந்த முருங்கைக்காய் சூப்புக்கு பதிலா சிக்கன் சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு பலமாவும் இருக்கும், உன் உடம்பு வலியும் குறையும்ல. ஐயோ அம்மா, நான் எனக்கு சூப்பு கேட்கல. எங்க அப்பா ஒரு வாரமா கல்யாண வேலையா அலைஞ்சதுல உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி முருங்கைக்காய் சூப் கேட்டாரு. அதுக்குதான் லக்ஷ்மி அக்கா கிட்ட வச்சு தர சொல்லி கேட்டேன். ஓஞ்சி போன காலத்துல உங்க அப்பனுக்கு இப்படி முருங்கைக்காய் சூப்பு கேக்குதாங்க? உடம்பு வலிச்சா தைலத்தை தடவிக்கிட்டு இழுத்து போத்திட்டு தூங்க சொல்லு. அப்ப இந்த சூப்பு நீ குடி. ஐயோ, நான் எதுக்குமா? இப்ப நீ குடிக்க போறியா இல்லையா? குடி. சரி கொடுங்கம்மா. என்ன பாக்குறாங்க?
ஐயே, என்ன எந்த காயத்தையும் காணோம். அது என்ன கழுத்துல கீரல்? எங்க இங்க இங்க அதான். ஓ இதுவா? நேத்து ராத்திரி அவர் என்கிட்ட வந்து என்கிட்ட தேவசேனா ராத்திரி சாப்பிட்டாளான்னு ஐயோ, கேட்டாரு. அதெல்லாம் விடு, மேட்ருக்கு வா. என்னது? இந்த கீரல் எப்படி வந்துச்சு? அதாம்மா, அவர் என்கிட்ட பேசுறப்ப என்ன தேவசேனா என் மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் அவன் நகைப்பட்டு என் கழுத்துல கீரல் விழுந்துருச்சு. கங்கா, என்ன நீ ரொம்ப வெறுப்பேத்துற. நீங்க தான் என்ன வெறுப்பேத்துறீங்க. எனக்கு தெரியாதா என்ன? என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நேரடியா கேட்காம சுத்தி வளைச்சு கேக்குறீங்க. சரி, நேரடியாவே கேக்குறேன், கொஞ்சம் கிட்ட வா. இதுதான் விஷயமா? இப்ப நீங்க காது கொடுங்க. ஐயோ, அதான பார்த்தேன். என்னடா ஊமையாட்ட இருந்துகிட்டு எவ்வளவு குசும்பு பண்ணிருக்க. சரி சரி, சின்னஞ்சரிசுங்க பேசுற இடத்துல நாம எதுக்கு இடைஞ்சலாம்? எஸ்கேப். அத்தைகிட்ட என்ன சொன்ன? அவங்க என்கிட்ட நமக்குள்ள தாம்பத்திய உறவெல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். ஏன் அப்படி போய் சொன்ன? அப்பனா அவங்க கிட்ட உண்மையை சொல்லட்டுமா? நமக்குள்ள என்ன இருந்தாலும் அது 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும், மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் அப்படி சொன்னேன். நான் சொன்னது தப்பா? தப்பில்ல, சரிதான். இந்த போய் தாண்டா இந்த குடும்பத்துக்கு கொடுக்கிற கடைசி சந்தோஷம். சக்சஸ். என்னக்கா கேட்டியா? கங்கா கிட்ட நேரடியாவே கேட்டுட்டேன். சாந்தி முகூர்த்தம் அவங்களுக்குள்ள நல்லபடியாவே முடிஞ்சிருச்சான். அப்படியா? ரொம்ப சந்தோஷக்கா. இப்பவே நான் நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நம்பூதிரி கிட்ட எதை தான் சொல்றதுன்னு இல்லையா, இவனை மாத்தவே முடியாது. சொல்லு ராஜசேகர். சாமி, எல்லாம் நமக்கு சாதகம்தான். அருணுக்கும் கங்காவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்துச்சா? அப்படின்னா போன கங்கா கிட்ட கொடு. சரி சாமி, இப்பவே கொடுக்குறேன். நீங்க லைன்ல இருங்க. கங்கா, எங்கம்மா இருக்க? கங்கா, கங்கா, எங்கம்மா இருக்க? கங்கா, கங்கா, இங்க இருக்கியாம்மா? சாமி, லைன்ல இருக்கீங்களா? உங்க லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, கங்கா கிட்ட கொடுக்குறேன். கங்கா, நம்பூதிரி உங்ககிட்ட பேசணுமா? பேசுமா. அந்த ஆள் இதுக்கு என்கிட்ட பேசணும்ன்றான். என்னம்மா யோசிக்கிற? பேசுமா, பேசு. ஹலோ. என்னம்மா கங்கா, நல்லா இருக்கியா? நீ இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து நல்லா இருக்கிறது. என்னம்மா பதிலையே காணோம்? இருக்கு, நான் நல்லா இருக்கேன் சாமி. சொல்லுங்க. நாளைக்கு ராத்திரி பௌர்ணமி பூஜை புத்துக்கு பண்ணணும். എപ്പോഴും ചെയ്യുന്ന പൂജയില്ല, ഇത് വിശേഷമായിട്ടുള്ള പൂജ.
வீட்டுக்குள்ள பாம்பு வந்ததுன்னு செய்யற பரிகார பூஜை. அதனால இன்னைக்கு ராத்திரியில இருந்து வீட்டுல உள்ள எல்லா அறையிலையும் காமாட்சி விளக்கை எரியணும். பௌர்ணமி பூஜை கழியுന്ന வரைக்கும் ஒரு விளக்கு கூட அணையாம எரியணும். சரிங்க. போன ராஜசேகர் கிட்ட கூட தரேன். அப்பா இல்லங்க. பேசிட்டியாமா? சொல்லுங்க சாமி. பூஜைக்குள்ள சாதனங்கள் எல்லாம் ஒன்னு விடாத வாங்கி வைக்கணும். சரி சாமி. மெசேஜ்ல அனுப்புறேன். சரி சரி. நான் நாளைக்கு சாயங்காலம் அங்க இருப்பேன். வந்துருங்க சாமி, வந்துருங்க சாமி. சரி சாமி, நான் வச்சிடறேன். ஏமா அப்பா, நம்பூதிரி உங்ககிட்ட என்னமா சொன்னாரு? இன்னைக்கு ராத்திரியில இருந்து எல்லா அறையிலயும் காமாட்சி விளக்கை ஏத்தி வச்சு நாளைக்கு பௌர்ணமி பூஜை முடிகிற வரைக்கும் அணையாம எரியணும்னு சொன்னாருப்பா. அப்படியா? நம்ம கிட்ட அத்தனை காமாட்சி விளக்கு இருக்கா? இருக்குப்பா. எல்லாம் பரன் மேல இருக்கு, எடுக்கணும். சரி சரி, போய் அதை எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வை. சீக்கிரம் சீக்கிரம். பௌர்ணமி பூஜை மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா இந்த வீட்டை எந்த துஷ்ட சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாதுமா. எல்லா துஷ்ட சக்தியும் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுல பௌர்ணமி பூஜை பண்ணி எந்த துஷ்ட சக்தியை விரட்ட போறீங்க? உங்க எல்லாருக்கும் தனியா வைக்கிற பூஜை.